நண்பா நண்பா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு ரஜினி வாய்ஸ் வரவில்லை. அது அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கும் சிறிது அளவுதான் கமல் வாய்ஸ் உங்களுக்கு வருகிறது. ஒருவருக்கு ஓகே, Okay. நம்மளுது வந்து பச்சையா தெரிஞ்சிரும். ஓகே ஓகே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? வேண்டாம் வேண்டாம், இந்த ஸ்டைல் எல்லாம் வேண்டாம். நான் உங்களிடம் சில விஷயங்கள் கூறுவது என்னவென்றால், நாம் இருவரும் சேரப் போகிறோம். தப்பா இருக்கு கமல். நீங்கள் அதே எண்ணத்தில் தான் இருப்பீர்களா? இல்ல நாம் இருவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம். வாழ்த்துக்கள். அதாவது இருவரும் நடிக்க போறோம். நோ நோ, நான் வந்து உங்களை வைத்து தயாரிக்க போகிறேன். ஏனென்றால் நீ நண்பன் அல்லவா? நண்பனுக்கு நண்பன் கை கொடுக்கும் நண்பன். ஓகே, நல்லா இருக்கா? salary பேசலாமா? என்ன உடனே salary கேக்குறீங்களே? எப்ப பார்த்தாலும் salary இருங்க, முதல்ல டைரக்டரை செலக்ட் பண்ணலாம். எனக்கு தெரியாது உங்களுக்கு. என்ன நான் salary கமிட் பண்ணிட்டு தான் டைரக்டரே கமிட் பண்ணுவேன். இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? என்ன என்ன நம்ப மாட்டீங்களா? நம்பர் 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 நம்பர். இங்க பாருங்க, கடைசி படம் வந்து அந்த கைதி உங்களை வந்து வச்சு செஞ்சுட்டாப்புல. அது ஞாபகப்படுத்தாதீங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே, அது என்னோட ஸ்கெட்ச் உங்களுக்கு தான். வந்து நல்ல படம் கொடுத்துட்டாரு. எனக்கு அது வந்து உங்க ஸ்கெட்ச்னு கேள்விப்பட்டேன். உண்மையா உங்க ஃபேனு? இல்ல இல்ல இல்ல, அப்படி கிடையாது. அது பையன் சின்ன பையன் அல்லவா, பயந்து விட்டான் உங்களை பார்த்து விட. இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு டைரக்டரை செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். அவர்தான் அரண்மனை. இவரு கே.எஸ். ரவிக்குமார் நிறைய படம் எடுத்திருக்காரு. என்ன அரண்மனை செட்டப்ல தான் இருப்பார். முத்து, லிங்கா, படையப்பா. இல்ல இல்ல, அவரிடம் நீங்கள் வந்து விட்டீர்கள் நன்றாக தெரியும். அவர் அரண்மனைக்கும் அரண்மனை. ஓகே, எனக்கு டபுள் ஓகே. என்ன ஓகேன்டா? மூஞ்ச பாருங்க, அணைஞ்ச அடுப்பு மாதிரி. ஓகேவா? பாருங்க, நெல்சன் தான் பண்ணாரு ஒரு ஜெயிலர் படத்துல. தமனா நடிக்கிறதுன்னு சொன்னா ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல டான்ஸ் ஆட பார்த்தா மூலையில டான்ஸ் ஆட வச்சான். இப்ப இவரு இந்த வச்சீங்களேன். நீ இப்படி போட்ட கமல், நீங்க பேசுறீங்களா? 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி